இந்த 18 படிகளை கடந்து ஐயன் ஐயப்பனை தரிசனம் செய்பவர்களுக்கு எல்லா விதமான அனுகிரகங்களையும் ஐயன் ஐயப்பன் வழங்குகின்றார். சரி, இந்த ஐயன் ஐயப்பன் கோவிலுக்கு செல்கின்றோம். ஐயப்பனை கண்குளிர காண்கின்றோம். இந்த நெய் அபிஷேக தரிசனத்தை காண்கின்றோம். நாம் ஒரு இடத்துக்கு செல்லும்போது அந்த இடத்திலே நம்மால் அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இது முக்கியம் அல்லவா? கானகம், இந்த கானகத்திலே இந்த உலகம் என்பது எல்லோருக்கும் சொந்தமானது. 5 அறிவு பெற்ற ஜீவன்கள் முதல் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை நம் எல்லோருக்கும் சொந்தமானது இந்த உலகம். கானகம் என்பது வனவிலங்குகள் வாழ்கின்ற இடம். 2 மாதங்கள் நாம் அவர்களுக்கு தொல்லை கொடுக்கின்றோம், அதுதான் உண்மை. ஆகவே அந்த விலங்குகளுக்கு நம்மால் எந்த விதமான தொந்தரவும் ஏற்படக்கூடாது. உதாரணமாக பிளாஸ்டிக் பைகள் போன்றவற்றை பம்பையிலே விடுகின்றோம். அவற்றை உண்கின்ற விலங்குகள் எத்தனை காயப்படும், அவற்றை நாம் யோசிக்க வேண்டாமா? ஆகவே இந்த பிளாஸ்டிக்கை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் சபரிமலை செல்கின்ற பக்தர்கள். அதேபோல் பம்பையிலே தன்னுடைய ஆடைகளை விடுகின்றீர்கள். எந்த சாஸ்திரத்திலேயும் சொல்லவில்லை. ஆடைகளை பொதுவாக நீரிலே விட்டால் அது நமக்கு தீட்டு. இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். எவனொருவன் தன்னுடைய ஆடையை நீரிலே விடுகின்றானோ கங்கையினுடைய சாபத்துக்கு நாம் ஆளாவோம். ஆகவே தயவு செய்து ஆடைகளை பம்பையிலே விடுகின்ற தவறை செய்யாதீர்கள். இது நமக்கு நாமே ஒரு மண்டல விரதம் இருந்து ஐயப்பனை காண செல்கின்றோம். இதில் இன்னொரு விஷயமும் இருக்கின்றது. நாம் உடுத்துகின்ற ஆடை அதிலே நம்முடைய பாவங்கள் ஒட்டி இருக்கும் என்று சொல்வார்கள் பெரியோர். அதனால்தான் ஒருவர் உடுத்திய ஆடையை இன்னொருவர் உடுத்தக்கூடாது என்று உள்ளது. சாஸ்திரங்களிலேயே அது உள்ளது. ஒருவர் உடுத்திய ஆடையை இன்னொருவர் உடுத்தக்கூடாது என்று சாஸ்திரங்களிலே இருக்கின்றது. இப்படி நாம் நம்முடைய ஆடைகளை அங்கே களைந்து பம்பையிலே விடும்போது ஒருவருடைய ஆடை நம்மேல் படுகின்றது. அப்போது என்ன? அவருடைய பாவங்கள் நமக்கு ஒட்டி கொள்கின்றது, நம்முடைய பாவங்கள் அவருக்கு ஒட்டி கொள்கின்றது. இப்படி நிறைய இருக்கின்றது. அதனால்தான் பெரியவர்கள் நிறைய விஷயங்களை சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அதனால்தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், கேள்வி கேட்காமல் நாம் ஆன்மீகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆன்மீகத்திலே ஒருவர் சொல்கின்றார்களா இதை செய்யக்கூடாது என்றால் நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிலே போய் இது ஏன், இது எப்படி என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தால் அதில் இருக்கின்ற உண்மை நமக்கு புலப்படாது. ஆகவே தயவு செய்து இந்த பம்பையிலே உடைகளை விடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் சாமிமார்களே, தயவு செய்து. ஆக இப்படி பம்பை நதிக்கரை, இந்த பம்பை நதிக்கரையை பற்றி பார்த்தோம் என்றால் ராமபிரான் அவருடைய பாதம் பட்ட புண்ணிய பூமி பம்பை. ஆகவே தான் இங்கே பெரியோர்களுக்கு திதி தர்ப்பணம் போன்றவற்றை கொடுத்துவிட்டு சபரிமலைக்கு செல்கின்றார்கள். ஆகவே இப்படிப்பட்ட புண்ணிய பூங்காவனமான பம்பையை பாதுகாப்பது நம்முடைய கடமை. அடுத்த தலைமுறைக்கு நாம் சுத்தமாக விட வேண்டும். அப்போதுதான் அவர்கள் அதனை கடைபிடித்து அடுத்த தலைமுறைக்கு அவர்கள் கொண்டு செல்வார்கள். ஆகவே இந்த புண்ணிய பூங்காவனமான பம்பையிலே வனவிலங்குகள் எல்லாம் இருக்கின்ற அந்த இடத்திலே நாம் அவற்றுக்கு இடையூறு இல்லாமல் நம்முடைய சபரிமலை பயணத்தை வகுத்து கொள்ள வேண்டும். இதனை குருசாமிமார்கள் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட நல்லபடியாக நம்முடைய பயணம் நடைபெறுவதற்கு இப்படி நம்முடைய சுய கட்டுப்பாடுகள் நமக்கு உதவும். நீலிமலை ஏறுகின்றோம், அங்கே சபரி பீடம் செல்கின்றோம். சபரி பீடம், இந்த சபரி பீடத்தை பற்றி கூட சில தவறான கருத்துக்கள் எல்லாம் இருக்கின்றது. அவற்றையெல்லாம் பெரிய குருசாமிமார்கள் பக்தர்களுக்கு அதனுடைய உண்மைத்தன்மையை விளக்கி சொல்ல வேண்டும். மாளிகைபுரத்து மஞ்சம்மாவை இறைவன் திருமணம் செய்து கொள்வதற்காக காத்திருக்கின்றாள் என்று சொல்கின்றார்கள் ஒரு சிலர். ஆனால் உண்மை அதுவல்ல. மாளிகைபுரத்து மஞ்சம்மன் என்பது ஐயன் ஐயப்பனுடைய குலதெய்வமான அம்பாள். அந்த அம்பாள் தன்னோடு இருக்க வேண்டும் என்பதற்காக மாளிகைபுரத்தம்மனை ராஜாவிடம், பாண்டிய மன்னனிடம் சொல்லி தன்னுடைய ஆலயத்திலே அம்மனுக்கு தனியாக சன்னதி வேண்டும் என்று கேட்டுத்தான் மாளிகைபுரத்து மஞ்சம்மனை அங்கு பிரதிஷ்டை செய்திருக்கின்றார்கள். ஆகவே இதுவும் ஒரு தவறான கருத்து நிலவி கொண்டிருக்கின்றது. இவற்றை பற்றியெல்லாம் இப்போதுதான் பெரிய பெரிய குருமார்கள் எல்லாம் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். இவை நம்முடைய சந்ததியினருக்கு சென்று சேர வேண்டும். ஆகவே ஐயன் ஐயப்பன்
இந்த கலியுகத்திலே ஐயப்பனாக வரும்போது எனக்கு திருமணம் கிடையாது என்று பட்டவர்த்தனமாக சொல்லி குழந்தையாக அங்கே ஐயப்பன் வீற்றிருக்கின்றார். அப்புறம் எப்படி அவருக்கு மாளிகைபுரத்து மஞ்சம்மனை திருமணம் செய்து கொள்வார் என்று இப்படிப்பட்ட கதைகள் எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றது. இவை கதைகள் என்று விட்டுவிடுங்கள், உண்மை அதுவல்ல. மாளிகைபுரத்து மஞ்சம்மா என்பது ஐயன் ஐயப்பனுடைய குலதெய்வமான அம்பாள். அந்த அம்பாளை பிரதிஷ்டை செய்திருக்கின்றார்கள் ஐயன் ஐயப்பனுக்கு அருகிலே. இதுதான் உண்மை.